கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம். அதில் 37ஆம் சங்கீதம், அதில் 39ஆம் வசனம். சங்கீதம் 37, 39. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். இன்றைய தினம் தேவனே நமக்கு அடைக்கலமாக இருப்பேன் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். இதில் பாருங்க, இக்கட்டு காலத்தில் நமக்கு பிரச்சனைக்குரிய காலம். இக்கட்டுகளை பிரச்சனையில் சந்திக்காத மக்களே கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, பெரிய கோடீஸ்வரரான உலகத்தின் முதல் நிலை பணக்காராக இருந்தாலும் சரி, கடைநிலை மக்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். உலகத்தில் நம்ம வாழ்ந்த காலம் முழுக்கும் பிரச்சனைகளை சந்திப்போம். ஆனால் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். நேற்றைய தினம் கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை பார்த்தோம், நம்ம ரட்சிப்பு அதை பார்த்தோம். நம்ம அப்ப எதுக்காக தேவன் பிறந்து வந்தார்னா, நீதிமான்களாக நம்மளை மாற்றுவதற்காக. ஏன்னா நம்மளாலே நம்மளை நீதிமான்களாக மாற்ற முடியாது. தேவன் விரும்பும் பரிசுத்தம், தேவன் விரும்பும் நீதி நம்மகிட்ட விளங்கணும்னா தேவ ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட வேண்டும். குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட வேண்டும். தேவ ரத்தத்தால் நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுமானங்களாக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் விரும்பும் நீதி உங்களிடத்தில் இருக்கிறது, தேவன் விரும்பும் பரிசுத்தம் உங்களிடத்தில் இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, இதில் நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் வேணாம் உங்களுக்கு. நீங்கள் தேவனால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீங்க, தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீங்க. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான்லாம் அப்படி இல்லைங்க நினைக்கலாம். அது உங்களுடைய தவறான உங்களை குறித்து ஒரு தவறான புரிதலில் நீங்கள் இருக்கீங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் பண்ணும் பொழுது, நீங்கள் உணரும் பொழுது, கிறிஸ்துவானவர் உங்களுக்கு மூலமாக வெளிப்படும் பொழுது, நீங்கள் தேவன் விரும்பும் நீதி இருந்தால் தான் உங்கள்கிட்ட வெளிப்படுவார். கிறிஸ்துவானவர் உங்கள்கிட்ட வாசம் பண்ணுவதன் அடையாளமே என்னன்னா, தேவன் விரும்பும் நீதி உங்களிடத்தில் இருக்கிறது. அப்போ அதை பாருங்க, நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். அப்போ நீதிமான்கள்னு உலகத்தில் 1000 பேர் சொல்லலாம், நான் நீதிமான், நான் நீதிமான், நீதிமான். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற நிலைமைக்கு போகிறவங்க யாருன்னா, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க தான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே போக முடியும். உலகத்தின் சுய நீதியில் வாழ்கிறவங்களை பற்றி இதை சொல்லப்படவில்லை. சுய நீதியில் வாழும் நீதிமான்கள் அநேகர் உண்டு உலகத்தில். ஆனால் தேவனால் நீதிமான்களாக்கப்பட்டதை உணர்ந்து, தேவனால் ரட்சிக்கப்பட்டதை உணர வேண்டும். ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது, அதை நம்ம உணர வேண்டும். ரட்சிப்பு கர்த்தர் எப்படி, ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு அது எப்படி வரும்? தேவ ரத்தம் நம்ம மேலே சிந்தப்பட்டு இருக்கிறதை, தேவ ரத்தம் தெளிக்கப்பட்டு நம்ம நீதிமான்களாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதை நம் வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்யப்படும் அப்படின்னு செய்ய வேண்டும் என்று நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அப்ப நீதிமான்களுடைய ரட்சிப்பு, தேவ நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் மட்டுமே வரும். நீங்க தேவனுக்கு பிரியமானபடி நடக்க ஆரம்பிச்சீங்கனாலே அந்த ரட்சிப்பின் பாதையிலே நடந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை சின்ன சின்ன தடங்கல்கள், இடைஞ்சல்கள் வரலாம். ஆனாலும் வழி இதுவே, இதிலே நடவுகள் என்ற சத்தம் உங்கள் காதுகளை கேட்டுக்கொண்டே இருக்கும். எப்ப தேவனுக்கு பிரியமானபடி நீங்க நடக்கும்போது, தேவன் உங்க உள்ளத்தில் வாசம் பண்ணுவதை நீங்க உணர்ந்து அதன்படி நடக்கும் பொழுது, தேவனே உங்களுக்கு வழிகாட்டியா இருப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இதே வேதத்துல, இதே சங்கீதத்துலாம் பார்க்குறோம் நம்ம. அப்ப இதெல்லாம் என்னன்னா, நம்ம தேவன் விரும்பும் நீதியும் தேவன் விரும்பும் ரட்சிப்பின் வழியில நடத்துவது கர்த்தருடைய திட்டம். நம்ம கர்த்தர் ஒருவராலே அந்த காரியங்கள் நடக்கும், மனிதனால் முடியாத காரியம் இது. உலகத்துல நீங்க எல்லாத்துக்கும் பிரியமா நடக்கலாம். ஒரு மனிதன் எல்லாத்துலேயும் நல்ல பேர் வாங்குறான் அப்படின்னா அவன் பொய்யா நடிக்கிறான்னு தான் அர்த்தம். உண்மையிலே அதான், உங்கள்கிட்டையும் நல்லவராக இருக்கான், பக்கத்துலேயும் நல்லவராக இருக்கான், எல்லாத்தையும் நல்லவராக இருக்கான்னா அது ஒரு பொய்யான நடிப்பு தான். அது நீங்கள் சுயமாக தேவன் விரும்பும் பாத்திரமாக நீங்கள் நடந்தேன்னு வச்சுக்கீங்களேன், நீங்கள் அப்படி நடக்க முடியாது. உங்களால் பொய்யாக நடிக்க முடியாது. நீங்கள் நீங்களாகவே இருப்பீங்க. அதனால் நிறைய பேர் உங்கள்கிட்ட வரவங்க இருப்பாங்க, உங்களை விட்டு வெளியே போகிறவங்களும் இருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களிடத்தில் உண்டு, ரட்சிக்கும் தேவன் உங்களிடத்தில் உண்டு. இந்த வசனம் எப்படி முடியுது பாருங்க. இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். அப்ப உலகத்துல இந்த இக்கட்டு பிரச்சனைகள் காலங்கள் உண்டு, யாருமே அதுல இருந்து தப்பிக்க முடியாது. உபத்திரவத்தின் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நம்மள அறியாமே அந்த காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்னும் உபத்திரங்கள் உண்டு, உலகத்திலே உபத்திரம் உண்டு, உலகத்திலே கஷ்டங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு தேவன் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாருன்னா, நம்ம அதை கர்த்தரின் கரத்தை பிடித்து நம்மளும் உலகத்தை ஜெயிப்பதற்காக தேவன் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். இக்கட்டு காலத்தில் அவரே நமக்கு அடைக்கலமானவர், அடைக்கல பட்டினமாக இருக்கிறவர். நம்ம அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் போவதற்காக
தேவன் நம்மளை அழைக்கிறார். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ரட்சிப்பின் பாதையிலே வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அதை உணர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லும் பாத்திரமாக, நன்றி சொல்லுவர்களாக நாம் மாறக்கடவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தர் ஒருவரால் மட்டுமே வரும் என்பதை உணர்ந்து அதுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீர் விரும்பும் நீதி, நீர் விரும்பும் பரிசுத்தம், நீர் விரும்பும் ரட்சிப்பு எங்களிடத்தில் உமது மூலமாக எங்களை அந்த பாதையிலே வழிநடத்தி எங்களை ரட்சித்து எங்களை எடுத்து பொறுப்படுத்திக் கொண்டதற்காக நன்றி ஆண்டோம். நன்றி ஆண்டவரே. அநேக இக்கட்டு காலங்களில் நீரை எங்களுக்கு அடைக்கலமாக இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. இதை உணர்ந்து அந்த வழியிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நீதிமான்களாக ரட்சிப்பின் பாதையிலே உம்மது கரத்தை பிடித்து உம்மது வல்லமையால் அவர்கள் நடத்தப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் அவர்களை ரட்சிப்பின் பாதையிலே அவர்களை நடத்தி உள்ளதை அவர்கள் உணர்ந்து அதுக்கு நன்றியாக நிற்க உதவி செய்யும் ஆண்டவரே. இக்கட்டு காலங்களிலே நீரே அடைக்கலமாக இருந்து அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதம் பாத்திரமாக அவர்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கணும் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.